மோட்சராக்கினி அன்னையின் திருவிழா திருப்பலி முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆனந்தமாய் மோட்சராக்கினி அன்னையின் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். மோட்சராக்கினி அன்னை தன் வாழ்நாளில் முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். துன்பம், சோதனை, கஷ்டங்கள் எத்தனையோ வந்த போதிலும் அவர் இறைவனிடத்தில் நம்பிக்கையுடன் நிலைத்து இருந்தார். அவர் வாழ்வு நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட வாழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. அவர் வாழ்வின் சாட்சியாமே. இயேசு கூறிய, யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் என் வார்த்தையை கைக்கொள்வார், என் பிதாவும் அவரை நேசிப்பார், நாங்களும் அவரிடத்தில் குடியிருப்போம். யோவான் 14:23 வசனத்தில் என்ற வாக்குறுதியின் நிறைவேற்றம் ஆகும். இன்று நாம் அன்னையின் நினைவு கூறும் போது அவரின் தியாக மனப்பான்மையும் இறைவனுக்கான முழுமையான அர்ப்பணிப்பையும் நாம் வாழ்விலும் பின்பற்றுவோம். அவரின் துணையால் நாமும் இறைவனுக்கே உரிய வாழ்க்கை வாழ்ந்து நித்திய மகிமையில் பங்கு பெறுவோம். ஆகையால் இப்பெருவிழாவில் நன்றியுள்ள இதயத்தோடு பங்கேற்று மோட்சராக்கினி அன்னைக்கு மகிமை செலுத்துவோம். அவரின் தியாகம், நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றை நமக்கும் வாழ்வில் பின்பற்றி இறைவனுக்கு புகழ் செலுத்துவோம். மங்கள ஆரத்தி
எடுத்துமை அழைத்து இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருக வென்றழைத்தோ. இறையாசி பெறவே வருக வென்றழைத்தோ. இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, விண்ணின் விடிவெள்ளியா நம் மோட்சராக்கினி அன்னை என் பாதுகாவலிலும் அரவணைப்பிலும் இத்தனை ஆண்டுகளாக வழி நடத்தியதற்காக, அன்னையின் பரிந்துரைக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த சிறப்பு திருவிழா திருப்பலியிலே பங்கேற்போம். இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கேற்கின்ற வேளையிலே இங்கே இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக சிலுவைபுரத்தில் இருக்கக்கூடிய இறை மக்கள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நாம் அனைவரும் மகிழ்வோடு விண்ணின் விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய அன்னையின் பரிந்துரையை நம்பி இந்த விண்ணேற்பு அன்னையினுடைய விழா நாமும் ஒரு நாள் விண்ணகம் அடைவோம் என்பதனை நமக்கு குறித்து காட்டுகின்றது. ஆகவே அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அருள் வேண்டுவோம். ஆம் என்று ஒரு முறை சொல்லி வாழ்நாள் முழுவதும் அந்த ஆமிற்கு வடிவம் கொடுத்தவர்கள் தான் நம்முடைய பாதுகாவலியாம் மோட்சராக்கினி அன்னை. ஆகவே நாமும் அந்த அன்னையை போல, தாயை போல பிள்ளை
நூலைப் போல சேலை என்கின்ற அந்த பொன்மொழிக்கேற்ப நாமும் அந்த அன்னையை பின்பற்றி வாழ அருள் வேண்டுகின்ற வேளையிலே இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை கிறிஸ்டோபர் ரோச் அடிகளார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். வெல்கம். அதைப் போலவே நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய இந்த பெருவிழா மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். ஆகவே அருட்தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அருட்சகோதரிகள் இரு கன்னியர் இல்லத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சிறப்பாக நம்முடைய தாய் பங்கான அவினாஷியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த சிலுவைபுரம் இறை மக்கள் பெயரால் வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, சிலுவைபுரம் இறை மக்களாகிய நீங்கள் மகிழ்வோடு அன்னைக்கு இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆர்வத்தோடு இந்த நாளிலே கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று இந்த திருவிழா திருப்பலி நமக்கு இன்னும் பல ஆசீர்வாதங்களை அன்னை தன்னுடைய பரிந்துரையால் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியின் கருத்துக்கள் மற்றும் காணிக்கை பவனி இதிலே பங்கேற்க விரும்புகின்றவர்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த திருவிழா திருப்பலியை அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
என்ன கருத்துக்காக இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அதை மனதிற்குள்ளாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். யார் யாருக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அதையும் ஆண்டவருக்கு சொல்லி மன்றாடுங்கள். நம் ஊரையும் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் நம் உற்றார் உறவினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிறரிவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஒரு பெண்ணால் முதல் ஏவாள் இழந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மரியாவின் வழியாக மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவருக்கு ஏற்ற மாட்சியையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 19, அதிகாரம் 12 1 முதல் 6 முடிய மற்றும் 10. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 19, அதிகாரம் 12 1 முதல் 6 முடிய மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பெயரை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
முதலாம் வாசக முன்னுரை. இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். இந்த நிகழ்வு அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மரியாளின் விண்ணேற்பு வழியாக சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும் என்று இயேசுவின் இரண்டாம் வருகையை எடுத்து கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனம் 20-26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனம் 20-26 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும். அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, திருவசனங்கள் 30-56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயம் மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாயின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது
என ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யாழ் உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தாம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தாம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரால் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, மோட்சராக்கினி மாதாவின் அன்பு பிள்ளைகளே, இந்த சிலுவைபுரத்தின் திருவிழாவை இன்று மிகவும் ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி வருகிறீர்கள். இந்த வானத்தை பார்த்தா ஒரு நட்சத்திரத்தையுமே காணும். எல்லாம் எங்க போச்சு என்று நான் யோசித்து பார்த்தேன். எல்லா நட்சத்திரங்களும் இங்கத்தான் இருக்கின்றன. எல்லாரும் உருமாற்றம் பெற்று மின்னிக் கொண்டிருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியினாலே பற்கள் தொடங்கி எல்லாமே மின்னிக் கொண்டிருக்கின்றன. இந்த சந்தோஷத்திற்கு, இந்த மாற்றத்திற்கு ஒரு நபர்தான் காரணம். அந்த ஒருவருக்காகத்தான் இப்படி அலங்காரம், இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு நம் உள்ளத்திலே ஒரு நிறைவு. அந்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் நீங்கள் உடனடியாக சொல்லிவிடுவீர்கள், அவர் பெயர் மரியா. இயேசுவின் தாய் மரியா உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பவராக, உள்ளத்தில் மகிழ்ச்சியை பொழிபவராக, உங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தை விதைப்பவராக அவர் இருக்கின்றார். அவர் விண்ணின் விடிவெள்ளி என்று எழுதி வைத்திருக்கின்றீர்கள். விண்ணகம் வரப்போகின்றது அல்லது விண்ணகத்துக்கு நாம் போக போகின்றோம் என்று அறிவிக்கின்ற விடிவெள்ளியாக அவர் இருக்கின்றார். விடிவெள்ளி என்றால் இரவு முடிந்து விடியற்காலை வருகின்ற நேரத்திலே பகல் வரப்போகிறது என்பதை அறிவிக்கின்றது விடிவெள்ளி. அதுபோல நமக்கும் விண்ணகம் நெருங்கி இருக்கின்றது, நெருங்க வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுக்கின்றவராக அன்னை கன்னிமரியா இருக்கின்றார்.
அன்புமிக்கவர்களே, மனிதர்களுள் இந்த மரியாவுக்கு ஏன் எவ்வளவு சிறப்பு? இதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. மரியாவுக்கு ஏன் இத்தனை சிறப்பு இந்த உலகத்திலே கத்தோலிக்க திரு அவையிலே கிடைக்கின்றது அல்லது கொடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எலிசபெத் மரியாவை பார்த்து என்ன சொன்னார்கள்? பெண்களுக்குள் பேர் பெற்றவர் என்று அவரை பெருமைப்படுத்துகின்றார். கபிரியேல் தூதர் அதற்கு முன்பாக மரியாவுக்கு, நாசரேத்தூர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே என்று அழைக்கின்றார். இப்படியாக மரியா பேர் பெற்றவராக, சிறப்புக்குரியவராக, கடவுளின் தூதரால், அவருடைய உறவினரால் அழைக்கப்பட்டார். அது அந்த காலம். ஆனா இந்த காலத்திலே நீங்களும் நானும் மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று ஆர்ப்பரிக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? நேற்றைய தினம் வேளாங்கண்ணி கொடியேற்றத்தை டிவியில ஒரு சிலரால் பார்த்திருப்பீர்கள். அந்த கடற்கரையில் இருந்து பேராலயம் வரைக்கும் தலை மட்டும்தான் தெரிகின்றது. இப்படி கோடான கோடி பேர் அந்த அன்னை மரியாவின் திருத்தலத்திற்கு வந்து மரியே வாழ்க வாழ்க என்று அவர்களை வாழ்த்துகிறார் என்றால் என்ன காரணம்? அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால்தான் நாம் சரியாக வாழ்த்த முடியும். நமது வாழ்க்கையிலே அந்த மரியாவை போல வாழ முடியும். மரியாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதை போல நமது வாழ்க்கையில் ஆசை இருக்கு. இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம், இளைஞர்களுக்கெல்லாம், என் பெரியவர்களுக்கு கூட, என் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே நாம் வாழ்க்கையில பெரியவராக வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும், மற்றவருடைய பாராட்டை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. மற்றவர்கள் மத்தியில ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒரு ஸ்டேட்டஸ், உயர்ந்த ஸ்டேட்டஸ் ஆக நம்முடைய ஸ்டேட்டஸ் இருக்க வேண்டும். செல்போன்ல மட்டும் ஸ்டேட்டஸ் பத்தாது, வாழ்க்கையிலும் ஸ்டேட்டஸ் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆசை இருந்தா போதுமா? அந்த ஆசைக்காக உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். உயர்ந்த நிலையை அடைந்த மரியா என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு விடையாக 2 காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, மரியா கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் கடவுள் என்று இறைவன் மைய வாழ்க்கையை மரியா வாழ்ந்தார்கள். எனவே அவர்களுக்கு அவ்வளவு பெருமை கிடைத்தது. ஒரு உண்மை நிகழ்ச்சி படிக்க நேர்ந்தது, அதை உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஒரு சாதாரண பந்தாட்ட வீரராக இருந்தவர் தான் சார்லி போஸ்வெல் என்பவர். அப்படி சாதாரண கால்பந்தாட்ட ஃபுட்பால் பிளேயராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உலக புகழ் பெற்றவராக அவர் விளங்குகின்றார். அவர் 2ஆம் உலக போரின் போது போருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. போரிலே தன்னுடைய நண்பன் அடிபட்டு போகின்றார் என்பதை பார்த்து எப்படியா தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் போகின்ற பொழுது அங்கே வெடிகுண்டு வெடிக்கின்றது. அவருடைய 2 கண்களும் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்து போகின்றார். 2 கண்கள் போன போது எப்படி விளையாட முடியும் ஃபுட்பால் விளையாட்டை? எனவே விளையாட முடியாமல் கொஞ்ச நாட்கள் வீட்டிலே இருக்கின்றார். ஆனால் மனம் உடைந்து போகவில்லை. மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நகர்த்த வேண்டும், சாதனைகளை புரிய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் ஃபுட்பாலை விட்டுவிட்டு கோல்ஃப் என்கிற இன்னொரு விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கின்றார். அதை ஒரு சிலர் பார்த்திருப்பீர்கள். பெரிய மட்டை வைத்துக் கொண்டு அந்த பந்தை சரியான இடத்திலே குழியிலே அவர்கள் தள்ள வேண்டும். பார்வையற்ற மனிதரால் எப்படி அந்த பந்தை சரியான இலக்கிலே கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஆனால் இவர் சரியாக போடுகின்றார். எப்பொழுது விளையாண்டாலும் வெற்றி இவருக்குத்தான். உள்நாட்டிலே பதக்கங்கள் கிடைக்கின்றன. உலகமெங்கு உலக போட்டிகளிலே அவர் பதக்கங்கள் பெறுகின்றார். எனவே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். ஒரு முறை செய்தியாளர் அவரை பார்த்து கேட்கின்றார், சார்லி போஸ்வெல் அவர்களே, உங்களுக்கு 2 கண்ணு தெரியாது, எப்படி பந்தை சரியாக இலக்கிற்கு நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள், வெற்றி பெறுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், எல்லாவற்றிலும்
நான் கடவுளைத்தான் நம்பி இருக்கின்றேன். அந்த கடவுள்தான் கண்ணில்லாவிட்டாலும் என் மனதிற்கு வெளிச்சத்தை கொடுத்து சரியாக சிறப்பாக என்னை வாழ வைக்கின்றார், என்னை விளையாட வைக்கின்றார் என்று குறிப்பிட்டு கடவுள்தான் எனக்கு வெற்றி தருகின்றார் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, மரியா இவ்வளவு வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார் என்றால் கடவுளை சிக்கென பிடித்துக் கொண்டார்கள். கடவுள்தான் தன் வாழ்க்கையின் மையம், தன் சக்தியின் ஆதாரம் என்பதை உணர்ந்து அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று வாழ்கின்ற சிறப்பான ஒரு மனிதராக அன்னை மரியா இருந்தார்கள். உலகம் உருவாவதற்கு முன்பே கடவுள் மரியாவை தன் மகனை பெற்றெடுக்க வேண்டிய தாயாக தேர்ந்தெடுத்திருந்தார். எனவேதான் மரியாவை அவள உற்பவியாக உருவாக்கினார். அவள் தாய் வயிற்றிலே உருவாகும் பொழுதே பாவம் தீண்டாதவாறு அமல உற்பவியாக ஆண்டவர் மரியாவை உருவாக்கி இருந்தார். இப்படி சிறப்பான ஆசிரியரை பெற்றிருந்ததால் மரியா கடவுளோடு ஒன்றித்திருந்தார். கடவுள் புனிதத்தை மரியாவுக்கு கொடுத்தார். மரியா என்ன கொடுத்தார்? மரியா தன்னுடைய புனித வாழ்க்கையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆக இறைவன் அவரை புனிதப்படுத்தினார். மரியா கடவுளோடு எப்பொழுதும் கடவுள் நினைவாகவே, இயேசு ஆண்டவர் நினைவாகவே ஜெபம் கையுமாக வாழ்ந்ததினாலே புனித வாழ்க்கையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 3:20-21 இப்படி வாசிக்கின்றோம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவர் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரான கடவுள் என்று வாசிக்கின்றோம். ஆக இறைவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருந்தார். எனவேதான் இங்கே புகழ் பாடல் நற்செய்தியில் வாசித்து காட்டப்பட்டது. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று மரியா கடவுளுடைய பெருமையை அறிவிக்கின்றார். ஆக மரியா கடவுளை நம்பி வாழ்ந்தார். இயேசு மைய வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தது. 2ஆம் உலகப் போரின் போது இத்தாலி நாட்டிலே ஒரு ஊரிலே கடுமையாக போர், அதிலே குண்டுவீச்சு நடைபெற்றது. வீடுகள் எல்லாம் தரைமட்டமானது. அங்க இருக்கிற அவருடைய ஊர் கோயிலும் இடிந்து போனது. குண்டு வீச்சு முடிந்தவுடன் உயிர் பிழைத்தவர்கள் ஓடோடி ஆலயத்துக்கு வருகின்றார்கள். அப்பொழுது அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தார்கள். அங்கே மாதாவின் சொரூபம், மாதாவின் கையிலே குழந்தை இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்தார். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து மரியாவை வாழ்த்தி இப்படி சொன்னார்கள்: குண்டு வீச்சுக்கு மத்தியிலும், போருக்கு மத்தியிலும், கலவரத்துக்கு மத்தியிலும், பேராபத்துக்கு மத்தியிலும் மரியா தன் மகன் இயேசுவை நமக்கு காட்டுவதற்காக இன்னும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, அந்த மாதாதான் இந்த சிலுவை புறத்திலே எப்பொழுதும் இருந்து உங்களுக்கு தன் மகன் இயேசுவை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இயேசுவை காட்டுவதற்காகத்தான், இயேசுவை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஊரிலே மோட்ச ராக்கினியாக அவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டால், நீங்கள் மறந்தாலும், அன்னை மரியாவை மறக்காவிட்டால், அவர்கள் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களை பற்றி தன் மகன் இயேசுவிடத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டு இனியாவது மாதாவை மறக்காமல், இயேசுவை ஒருபோதும் மறக்காமல் ஆண்டவரை நம்புகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் இயேசுவை நம்புகின்றோமா? மாதாவை நம்புகின்றோமா? நம்ம விட்டு விட்டு நம்புவோம். அதான் இந்த சிக்னல் வர மாதிரி. செல்போன் பேசுன சில சமயம் வார்த்தைகள் விட்டு விட்டு வரும். எப்ப பிடிக்குதோ அப்ப நம்புவோம், எப்ப கஷ்டமோ அப்ப நம்ப மாட்டோம், எப்ப கொஞ்சம் அதிகமான கஷ்டமோ மாதாவே நீங்க தான் காப்பாத்துன்னு வருவோம். இப்படியாக நமது வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது கடவுளை நம்புகின்றோம். ஆனால் மரியாவோ என்ன நேர்ந்தால் ஆண்டவரை விடாமல் நெருக்கமாக பின்பற்றக்கூடியவராக, பற்றி கொண்டவராக அவர் வாழ்ந்தார்கள். இயேசுவில் அன்புமிக்கவர்களே,
நாம் கடவுளை நெருக்கமாக பின்பற்றுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை முறையா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இன்ப நாட்டங்களா, சோம்பேறித்தனமா, ஜெபத்தை பற்றிய ஒரு அசட்டையா, அதில் நம்பிக்கை இன்மையா? எது நம்மை தடுக்கின்றது? மாதாவை பின்பற்ற வேண்டும் என்றால், மரியாவை போல பெரியவர்களாக வேண்டும் என்றால், நாம் அவரை போல ஆண்டவரை பற்ற வேண்டும். சின்ன பிள்ளைகள் கூட, இளைஞர்கள், இளம் பெண்கள் கூட மரியாவை மாதிரியாக வைத்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். சமீபத்திலே ஒரு பெண்மணிக்கு திருமணம் தடையாகி போனது. அவளுடைய திருமண காரியம் தடையாகி போனதினாலே அவள் அடுத்த முறை திருமண ஏற்பாட்டிற்கு சம்மதம் தெரிவிப்பதற்கு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது நான் நினைத்து பார்த்தேன், இப்படித்தானே மாதா கூட கல்யாணம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று அவர் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது கபிரியேல் தூதர் கடவுளின் தாயாக வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆகட்டும் ஆமென் என்று பதில் சொன்னார்களே. நம்மால் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு சரி என்று சொல்ல முடிகின்றதா? எத்தனை முறை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றோம், எத்தனை முறை தள்ளி போட்டு இருக்கின்றோம், எத்தனை முறை கேட்டும் கேளாதவர்களாக இருந்திருக்கின்றோம், எத்தனை முறை தயக்கம் காட்டி இருக்கின்றோம், எத்தனை முறை சரி என்று சொல்லிவிட்டு பிறகு ஏமாற்றி இருக்கின்றோம். பேதுருவை பார்த்து, சீடர்களை பார்த்து இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? பேதுரு என்ன சொன்னார்? யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. அழகாய் சொல்கின்றோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே யாரை தேடி போகிறோம்? இயேசுவை விட்டுவிட்டு, திராவையை விட்டுவிட்டு, பைபிளை விட்டுவிட்டு எங்கெல்லாம் போயிருக்கிறோம் என்று உங்களுக்கு தான் தெரியும். இனியாவது ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் மரியாவை போல நமது வாழ்க்கையிலும் சிறப்பு இருக்கு. இரண்டாவது, மரியா ஏன் இப்படி பெருமைக்குரியவராக, இவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார் என்றால், மரியா மனுஷர்களை தேடி உதவி செய்தார். ஒரு பக்கம் கடவுளை நேசித்தார்கள், இன்னொரு பக்கம் மனிதர்களை நேசித்தார். என்னுடைய அம்மாச்சி இருப்பார்கள், அவர்கள் பழைய தமிழ்ல எங்களுக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார், ஒன்று தேவ சிநேகம், இன்னொன்று பிற சிநேகம். இரண்டும் இரண்டு கண்கள். கிறிஸ்தவர்களுக்கு கடவுளை அன்பு செய்ய வேண்டும், இன்னொரு புறம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். இயேசு சாகும் போது மரியாவை பார்த்து யோவானை சுட்டிக்காட்டி, இதோ உன் மகன் என்று ஒப்படைத்தார். மரியா பிரஸ்டீஜ் பார்க்கவில்லை. உங்களுக்கு போய் உங்களுக்கு பதிலாக இவனை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வதா என்று அவர்கள் அங்கலாய்க்கவில்லை, உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். நேற்றைய தினம் மாதா டிவியிலே இரவு 9 மணி 9:30 மணிக்கோ நாசரேத்து மரியா என்று திரைப்படத்தை போடுகிறார்கள், தொடர்கிறது போல நேத்தான் பார்த்தேன். அப்பொழுது ஒரு காட்சி வருகிறது. இயேசு உயிர்த்து விட்டார் என்று கேள்விப்பட்டு மரியா ஓடி போகின்றார் அந்த மேல் மாடியில் இருந்து. பின்னால் முதல் முறையாக யோவான் அவரை பின்தொடர்ந்து அம்மா 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 என்று அழைக்கிறார். இது எனக்கு முதல் முறையாக பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல் முறையாக யோவான் மரியாவை பார்த்து அம்மா என்று கூப்பிட்ட பொழுது மரியா எப்படி நினைத்திருப்பார்கள்? தன் மகன் இயேசுவுக்கு பதிலாக இன்னொருவரை மகனாக பாவிக்கும் பண்பு மரியாவிடத்திலே இருந்தது. அப்படித்தானே நீங்களும் நான் மரியாவை பார்த்து மாதாவே மாதாவே என்று கூப்பிடும்போது என்ன அர்த்தம்? அம்மா அம்மா என்றுதானே அழைக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் மாதா நம்மை நோக்கி ஓடோடி வந்து உதவி செய்கிறார்கள். நமக்கு உதவி செய்து கொண்டிருப்பதால் தான் அந்த மாதாவின் மீது பற்றும் பக்தியும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மரியா தனது வாழ்நாளிலே எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். நான் கடவுள் யாரு தெரியுமா? நான் கடவுளுடைய தாயாக்குவேன். சேர் போட்டு உட்கார்ந்துக்குவேன், கால் நீட்டி உட்கார்ந்துக்குவேன், எல்லாரும் சாப்பாடு கொடுங்க, என்னை கவனிச்சுக்குங்க, காலத்தருக்கு ஒரு ஆளு, தலைமுடியருக்கு ஒரு ஆளு, பூ வைக்கிறதுக்கு ஒரு ஆளு என்று வேலை வாங்கவில்லை. எல்லா வேலையும் அவர் செய்கின்றார். ஆண்டவருடைய தூதருடைய மங்கள வார்த்தையை பெற்ற பிறகு முதியவரான எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வேலைக்காரியாக அந்த மலைநாட்டுக்கு போகின்றார். எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போனோமா,
நல்லா சாப்பிட்டமா என்று வராமல் அந்த வீட்டிலே வந்த தேவையை நினைத்து பார்த்து இவள் ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்றார். அன்னை மரியாவினுடைய அக்கறையை பாருங்கள். அது யாராயிருந்தால் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அது பைபிள் காலத்துல உலகத்துல வாழ்ந்த போது மரியா உதவி செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா இது தொடர்ந்து அதுக்கப்புறம் உதவி செஞ்சாங்களா? பெர்னதத் என்ற பெண்ணுக்கு பிரான்ஸ் நாட்டில் அவர்கள் காட்சி கொடுத்தார்கள் அல்லவா? ஆஸ்மா நோயினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த பெர்னதத்தை குணப்படுத்த அன்னை மரியாதானே. ரஷ்யா நாட்டினுடைய தொல்லையில் இருந்து உலகத்தை காப்பாற்றுவதற்காக பாத்திமாவிலே காட்சி கொடுத்ததும் அன்னை மரியாதானே. அன்னை மரியா உதவி செய்யும் பண்பு கொண்டவளாக இருக்கின்றாள். அப்படி என்றால் மாதாவின் பிள்ளைகள் மரியாவை போல உதவி செய்ய வேண்டும். பேதுரு எழுதிய முதல் கடிதம் 4வது அதிகாரம் 10-11 இறைவசனங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11 இறைவசனங்கள். உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் பணி புரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தையை போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவரை போல பணி செய்யட்டும் என்று புனித பேதுரு நமக்கு எழுதுகின்றார். மாதாவின் பிள்ளைகளே, நாம் நமது வீட்டிலே பணி செய்ய துவங்க. வயசான அப்பா அம்மாவை எப்படி கவனிக்கிறீங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குதா? சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமை இருக்குதா? சமாதானம் இருக்குதா? இங்க பைபிள் என்ன படிக்க கேட்டோம்? ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவருடைய பேச்சு கடவுளுடைய வார்த்தையை போல இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? பக்கத்து வீட்டாரோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கின்றது? மாதாவின் பிள்ளைகள் என்றால் காலேஜ் போகும் பொழுது, வேலை செய்யும் இடத்துல பஸ்ஸில் பயணம் செய்கின்ற பொழுது, நாம் மற்றவர்களோடு பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உதவி செய்யக்கூடியதாக கடவுளின் பக்கம் அவர்களை ஈர்ப்பதாக இருக்கின்றதா? இதான் மாதா எதிர்பார்க்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியா இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றால் கடவுள் மைய வாழ்க்கை. ஆண்டவர் நெருக்கமா இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். நாம் மாதாவின் பிள்ளைகள் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்றால் நமக்கும் நிறைய ஆசீரை பெற்று ஆண்டவரில் பெரியவர்களாக வளர வேண்டும் என்றால் கடவுளுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். இன்னொன்று, மற்றவர்களுக்கு உதவியாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை கேட்டு இந்த இரவிலே நாம் ஜெபிப்போம். தேர்பவனியிலும் ஜெபிப்போம். நாளை தினமும் நாம் இந்த கருத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். மன்றாட்டுகளில் நாளை கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அகப்படும் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வைத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபத்தை ஏறெடுப்போம். திருச்சபையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் எப்போதும் இறைவனின் அன்பிலும் கிறிஸ்துவின் உண்மையிலும் நிலைத்து உலகிற்கு ஒளியாக திகழ இறைவன் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்கள் மற்றும் ஆட்சி செய்பவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் நீதியுடனும் கருணையுடனும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி ஏழை ஒதுக்கப்பட்டோரின் நலனில் அக்கறை காட்ட நீதாமை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள், துன்புறுவோர், நோயுற்றோர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டோருக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு தேவையான ஆறுதல், நம்பிக்கை, உதவி மற்றும் இறையன்பின் உறுதியை அனுபவிக்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் அன்பு, ஒற்றுமை, மன்னிப்பு ஆகியவற்றால் வளர்ந்து இறைவனுக்கு புகழ் தரும் சாட்சி வாழ்க்கையை நடத்த இறைவன் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பங்கில் உள்ள இளைஞர் மற்றும் சிறுவருக்காக மன்றாடுவோம். அவர்கள் மோட்சராக்கினி அன்னையின் விசுவாசத்தையும் தியாகத்தையும் முன்மாதிரியாக கொண்டு இறைவனின் பாதையில் நடந்து உலகிற்கு நன்மை செய்யும் தலைவராக வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பெருவிழாவில் பங்கேற்கும் அனைவருக்காகவும் மோட்சராக்கிய அன்னையின் விசுவாசம், அர்ப்பணிப்பு, அன்பு ஆகியவற்றை எங்கள் வாழ்விலும் பின்பற்றி நாமும் இறைவனுக்கே உரிய வாழ்க்கை வாழ்ந்து நித்திய மகிமையில் பங்கு பெற இறைவன் துணை நிற்க வேண்டுமாய் இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் கண்களை மூடி கைகளை குவித்து உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்கள். இளைஞர்கள், இளம்பெண்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்களை, போராட்டங்களை சந்திக்கிற அனைத்தையும் ஆண்டவர்கள் ஒப்படையுங்கள். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் வெளிச்சத்தை வழிகாட்டுங்க. ஆண்டவரே, நீரே தூய ஆவின் வல்லமை பொழிந்து நாங்கள் எப்படி நடக்க, எப்படி வாழ வேண்டும், எப்படி தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை, எப்படி சமாதானத்தை கண்டடைவது எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, என்று உருக்கமாக ஜெபியுங்கள். சின்ன குழந்தைகள் எல்லாம் நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்திலே நற்பண்புகளில் நிறைந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும், பெற்றோர் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று உள்ளமுருக ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். பெரியவர்கள் ஆண்டவர் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஞானத்தையும் இந்த முதுமை நாட்களிலே பொறுமையாக இருக்கவும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய குணத்தில் வளர வேண்டும் என்று ஜெபியுங்கள். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் இந்த திருவிழாவுக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். அன்னை மரியாவின் பெயரால் ஒன்று கூடி வந்திருக்கிற இந்த அற்புதமான வேளையில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குரல் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இத்தனை நாள் வரைக்கும் ஆசீர்வதித்ததற்காக, வழி நடத்தியதற்காக நன்றி தெரிவிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொரு காரியத்தையும் முன்னின்று நடத்தியதற்காக, கஷ்டங்களிலே விடுதலை கொடுத்ததற்காகவும், எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடலையும் உள்ளத்தையும், எங்கள் வாழ்க்கையும், பணிகளையும், வேலைகளையும், பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தையும், ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்கள் தலைவராக இருக்கின்றீர், நீரே எங்கள் அரசராகவும் ஆண்டவராகவும் இருக்கின்றீர், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றீர். அன்னை கன்னிமரியா எப்படி உம்மை பற்றி கொண்டதால் அவளை ஆசீர்வதித்ததை போல, சகல துன்பங்களில் இருந்து அவரை காப்பாற்றியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சண்டை சச்சரவில் இருந்து, போட்டி பொறாமைகளில் இருந்து, மன்னிக்க முடியாத குணத்தில் இருந்து, ஆண்டவரே, கோபத்தில் இருந்து, உடல் உள்ள நோய்களில் இருந்து, மன நோய்களில் இருந்து, முக்கு பிடிக்காத காரியங்களில் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் காப்பாற்றி விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, உலக பிரமாணமான எண்ணங்களில் இருந்து, உலக பிரமாணமான வாழ்க்கையிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து காப்பாற்றுங்க. உமக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க சுவாமி. உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களும் செயல்களும் எங்கள் சேவைகளும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருப்பதாக எங்களை தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை குணப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை தொட்டு வழிநடத்தும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த தேர் பவனி ஆசீர்வதிங்க. தேர் பவனி செல்லும் இடமெல்லாம் இப்படி தேவ ஆசீர்வாதம், மனமாற்றமும் இறையாட்சியும் வந்து இறங்குவதாக. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க. ஆண்டவரே, நிரப்புங்க. நீ நிரப்புவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கெஞ்சி உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது அவினாஷி திரு ஆரோக்கியநாதன் ஆக்னஸ் எலிசபெத் கருத்துப்படி மாதாவுக்கு நன்றியாகும். சிலுவைபுரம் சகாயராஜ், சகாயமேரி, எபினே சிபிராஜ் குடும்ப கருத்தர்களுக்காகவும் மாதாவிற்கு நன்றியாகும். அரவிந்த், சீதா, ஜாக்லீனா குடும்ப கருத்துகளுக்காகவும் மற்றும் ஜாக் அவர்களுக்கு உடல் நலம் பெற்றதற்கு மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இப்போது காணிக்கை பவனி, காணிக்கை பாடல் பாடுவோம். Baba,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்ற பலியாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவழிகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேர் படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திறவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணீர்ப்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் முற்றாகிய உமது திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்தது அந்த புனித அன்னையை நீ கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமாகும். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும், இன்னும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தா என்று அழைத்து ஜெபம் செய்யுங்கள் என்று இயேசுவே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே நமது வாழ்க்கைக்காகவும் மாதாவை போல கடவுளை நம்பி வாழவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நமது பிள்ளைகள் அப்படி இருக்கவும் வேண்டி நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளுக்கு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், தொல்லைகள், எங்களுடைய பலவீனங்கள், நம்பிக்கை குறைவுகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்க்கையில் அமைதியை பெற்று அனுபவிக்க அருள் தாரும். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுடனும் வளமுடனும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த திருப்பிடத்தில் உண்மையில் உண்மையாய் ஆசீர்வதிப்பதற்காக எழுந்து வந்திருப்பவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரிடம் அமைதி என்று ஆண்டவர் பெயரால் வாழ்த்துங்கள். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் நலமடையும்.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மோட்சராக்கினி அன்னையினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த இனிய நாளிலே திருப்பலி முடிந்த உடனடியாக ஆடம்பர தேர்பவனியானது நம்முடைய ஊரை சுற்றி நடைபெறும். இது நம் பகுதியிலே அன்னையே வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தர இருக்கின்றார். இது நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிக்காட்டுகின்ற விழா. ஆகவே தயவு செய்து இந்த ஆடம்பர தேர்பவனியின் போது ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டும், ஜெபமாலை சொல்லிக் கொண்டும், பாடல்களை பாடிக்கொண்டும் நாம் பக்தியோடு இந்த தேர்பவனியிலே பங்கேற்போம். அன்னைக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிப்போம். ஆகவே அனைவரும் இதிலே நல்ல முறையிலே பக்தியோடு கலந்து கொள்ள, நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை பிறருக்கு வெளிக்காட்டுகின்ற விதத்திலே அமைந்திட நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். பேச்சுக்கும் பராக்கிற்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பர தேர்பவனி முடிந்தவுடனடியாக நற்கருணை ஆசிரியரானது நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்களால் வழங்கப்படும். ஆகவே அந்த நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொண்டு இறை ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை அனைவருக்குமே விரிவான முறையிலே நன்றிகள் சொல்லப்படும். ஆகவே இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பித்த ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், மேலும் மறைக்கல்வி குழந்தைகள், ஆசிரியர்கள், இளைஞர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.
பிரியமானவர்களே, நம்முடைய ஊரிலே ஆலயத்திலே பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த விதத்திலே இந்த ஆண்டு கடந்த வாரம் நாம் நம்முடைய ஆலயத்தில் UPSஐ நிறுவியிருக்கின்றோம். இதற்கு ஏறக்குறைய 65,000 ரூபாய் செலவு ஆனது. திராந்தோணிசாமி குடும்பத்தால் ரூபாய் 25,000 கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்த நல்ல பணிக்காக இன்னும் நீங்கள் நன்கொடைகளை கொடுத்தீர்கள் என்றால் அது இன்னும் பல பணிகள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். அது போலவே தேர்வரியை கொடுத்த ஒவ்வொருவருக்குமே பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வசூலித்த அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் தேர்வரி கொடுக்காதவர்கள் விரைவிலேயே கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை போலவே இந்த திருவிழா செலவு போக மீதி இருக்கின்ற தொகையை கொண்டும் இன்னும் அன்பிய பொறுப்பாளர்கள் மனமுவது முன்வந்து நன்கொடைகளை கொடுக்க வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அது போலவே நம்முடைய ஆலயத்திற்காக ரூபாய் 50,000 ரூபாய் நாம் கொடுக்க இருக்கின்றோம் பங்கிலிருந்து. ஆகவே நாம் இங்கே இந்த இருக்கக்கூடிய இந்த ஊரை மேயப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஷெட் மாதிரி போடலாம் என்று. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டுமே நாம் 3 முறை திருவிழாவிற்காக, கிறிஸ்துமஸ் புத்தாண்டிற்காக, பிறகு தவகால பாத யாத்திரையின் போது என்று நாம் 3 முறை இந்த பந்தல் அமைக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் ஏறக்குறைய 8,000 ரூபாய் செலவாகின்றது. அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய 24,000 ரூபாய். இன்னும் இது போக போக ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே அதற்காக திட்டமிட்டு ஒரு ஷெட் போட இருக்கின்றோம். 1,50,000 லட்சம் பக்கம் செலவாகும். அதற்கு தாராள மனதுடன் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் மற்றும் உபகாரிகள் அனைவரும் இதற்கு உதவி செய்தீர்கள் என்றால் இந்த பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதனை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை ஆசிரியருக்காக இறுதி ஜெபத்திற்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோம். விண்ணேர் படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் ஆடம்பர தேர்வுக்கு முன்பாக செல்வோம்.
பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை பரலோகத்தை புலோகத்தை படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அப்பா பிதாவையும் திருமகன் இயேசுவை உலகத்தின் மீட்பராக அனுப்பி வைத்தீரே. அவரை பெற்றெடுக்கும் தாயாக மரியாதை தேர்ந்தெடுத்து அவள் வழியாக எண்ணற்ற ஆசிரியரை எங்கள் மீது உலக மக்கள் மீது பொழிவதற்காக நன்றி. விண்ணேற்பு நாயகியான அமல உற்பவியான கனிமரியாவின் பாதுகாவலை பெற்றதற்காக நன்றியாகவும் அவருடைய பரிந்துரை வழியாக எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தேர்ப்பாவணி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த தேரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வீடுகளையும் எங்கள் ஊரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த தேர் செல்லும் இடமெல்லாம் உடைய தேவ ஆசீர்வாதம் கடந்து வந்து எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய அருளை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவராய் இயேசு வழியாக கெஞ்சுமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த தேரையும் உங்களையும் புனிதமாக்குவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இப்போது திவ்ய நற்கருணை ஆசிரானது நடைபெறும். அமைதி காத்து இந்த நற்கருணை ஆசிரியரை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக
இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. Hallelujah. இயேசுவோடு நம்மோடு தங்கியிருக்கின்றார். நம்மில் ஒருவராக இந்த சிலுவை விருத்தின் கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கும் அன்னை மரியாளின் ஆலயத்தின் வளாகத்திலே அவர் நம்மோடு இருக்கின்றார். ஒரு கேள்வி, நாம் இயேசுவோடு தங்க தயாரா? இயேசுவோடு நாம் தங்க தயாராக இருக்கின்றோமா? ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு நம்மோடு நம்மில் ஒருவராக தன்னையே தாழ்த்தி இந்த சிறு அப்பத்தின் வடிவிலே தன்னுடைய புனிதத்தையும் தன்னுடைய முழுமையும் அடக்கிக் கொண்டு நம்மோடு இருக்கின்றார். அந்த இயேசுவை நம்முடைய விசுவாச கண்களால் அவரை நாம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் முழுமையாக ஊனக்கண்களால் பார்க்க முடியாது. நம்மில் ஒருவராக நம்மோடு இணைந்திருக்கின்ற அந்த இயேசுவை நாம் ஆராதிப்போம். நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்ற அந்த தேவன் நம் வழியாக நம்மை முழுமையாக அவரிடத்தில் சரணடைந்து நாம் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரோடு ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவரை நாம் அனுபவிக்கின்றோம். நாமும் அவரில் ஒருவராக அவரோடு இணைகின்றோம். நம் அனைவரும் இயேசுவினுடைய குழந்தைகள். அவருடைய அன்பால் உந்தப்பட்டு அவருடைய அரவணைப்பில் அகமகிழ்ந்து அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை, அவருடைய அன்பை, அவருடைய அரவணைப்பையும் ஆசிரியரின் வழிநடத்தலும் நம்மிடம் இருக்கின்றது. நாம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிகளிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லாவிட்டால் அவரை அனுபவிக்க, அவரோடு நாம் ஒன்றாக இணைந்து வழி நடக்க இந்த நேரத்தில் நாம் அவரிடத்தில் சரணடைந்து மன்றாடுவோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார். நாம் அவரோடு இணைந்து அவரை நாம் ஆராதிப்போம், புகழ்வோம், அவரிடத்தில் சரணடைவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். I adore you, Jesus Christ. நாங்கள் உம்மை முழுமையாக உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே நான் ஆராதிப்பேன், நல்லவரே நான் ஆராதிப்பேன், வல்லவரே நான் ஆராதிப்பேன், நல்லவரே நான் ஆராதிப்பேன். Adore you, Jesus Christ. நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. எங்கள் முழு உள்ளத்தோடும் ஆற்றலுடனும் உம்மை ஆராதிக்கின்றோம். Praise the Lord. ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்கள் முழு உள்ளத்தோடும் ஆற்றலுடனும் எங்கள் பலவீனத்தோடும் நாம் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனத்தில் நாங்கள் சரணடைகின்றோம். எங்களை தொட்டு ஆசீர்வதித்து
தொடும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே எங்களை தொடும்படியாக உம்மை ஜெபிக்கின்றோம். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். Yes, Jesus, we adore you. நாங்கள் உம்மை முழுமையாக ஆராதிக்கிறோம். எங்கள் பொருள், ஆவி, ஆற்றல், எங்களுடைய பலவீனத்துடன் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சக்தி வாய்ந்த திருக்கரங்களால் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. Touch with your children, with your divine and powerful touch. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அன்னையோடு இணைந்து நாம் ஆம் என்ற சொல்லுக்கு முழு வாழ்வின் அர்த்தத்தை வாழ்வில் காட்டுவோம். ஆம் ஆண்டவரே, நீ சொல்வதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். புனிதராயப்பர் சொல்வது போல யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் உள்ளவாய் உள்ளது. உம்மை விட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We can do everything with your help and blessings and guide and guardians. Without doing anything without you, we cannot do anything without you, ஆண்டவரே. உம்மோடு இணைந்திருக்கின்ற பொழுது, உம்மோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது, உம்மை எங்கள் முதலும் உதவியுமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் என்ற தைரியம் எங்களுக்கு இருக்கின்றது ஆண்டவரே. உம்மை விட்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, திடப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் ஆற்றலால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. மக்கள் சேவையே மகேசன் சேவை. இன்று அன்னை மரியா தன்னை வாழ்வாழும் உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமானவர்கள் வாழ்விலும் ஆம் என்று சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்து நீர் காட்டிய வழியில் நடந்து மக்களுக்கு உமது அருளின் பலனை கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதுமே உதவும் கரங்களை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதுபோல அன்னையினுடைய விழாவிலுமை தாயின் விழாவை கொண்டாடி கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது அன்னையோடு இணைந்து நாங்களும் எங்கெல்லாம் தேவைகள் தேவைப்படுகின்றனவோ, யாரெல்லாம் துன்பத்தால் துயரத்தால் மனநோயால் படுகின்றவர்கள், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், பிறரால் துன்பப்படுகின்றவர்கள், உள்ள அமைதி இல்லாதவர்களுக்கு நாங்கள் உமது கரங்களாகவும் கண்களாகவும் ஆன்மா இதயமாகவும் கால்களாகவும் இருந்து நாங்கள் மறு கிறிஸ்துவராக உமது பிள்ளைகளாக உமது அன்பின் கருவிகளாக வாழ்ந்து அவர்களை தொட்டு பணி செய்து உமது அருளின் ஊற்றை
அளவிடாத அன்பையும் மன்னிப்பையும் இது மக்களிடத்தில் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளில் வாழ்ந்து காட்ட வேண்டிய வரத்தை தரும்படியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்ல முடியாமல் துடிக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எங்கள் ஊரில் நல்லவைகள் நடக்கின்றன, எங்கள் ஊரிலே குறையோடி கிடைக்கின்ற சில அசைக்க முடியாத அந்த சக்திகளை உமது ஆசியாடும் அன்னையினுடைய அரவணைப்பாடும் வழிகாட்டுதலினாலும் தகத்தெறிந்து இங்கு உமது இறை அரசை, உம்முடைய அன்பும் மன்னிப்பும் ஆற்றலும், உம்முடைய தெய்வீக இருப்பிடத்தையும் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய வரத்தை தரும்படியாகும் என்றாடுகிறோம் இயேசுவே. ஆகவே ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இப்பொழுதே அதிசயம் நடக்கட்டும். இந்த அதிசயம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு இல்லத்தையும், உள்ளத்தையும், எங்களுடைய ஊரையும், என்னுடைய பங்கு தந்தையும் எங்கள் ஊருக்கு இந்த திருவிழா நாட்களிலே வந்து திருப்பணி செய்து ஜெபித்துக் கொண்டு மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு குருக்களையும், நல்லோர்களையும், நன்கொடையாளர்களையும், பெரியோர்களையும், குழந்தைகளையும், மறைக்கல்வி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், டியூஷன் சிறப்பு பள்ளிகளில் பயிலுகின்ற பள்ளி சிறார்கள், அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய இல்லங்களில், உள்ளங்களே, எங்களுடைய பங்கிலே உங்களுடைய ஆசிரியரை நிரப்பியர்களும் இப்பொழுதே அதிசயங்கள் நிகழட்டும். அதிசயங்கள் செய்கிறவரம் அருளில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரும் Thank you, Jesus. அதிசயங்கள் செய்கிறவரும் அருளில் இருக்கிறார். எங்களுடைய உள்ளங்களில் அதிசயங்கள் அனைத்தும் இயேசுவே. எங்களை மாற்றியிருக்கும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, உடல் நோய், உடல் நோய்கள், உடம்புகளிலே சமாதானமின்றி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சக்தி வாய்ந்த கரங்களினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுதே அதிசயங்கள் நிகழ்த்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் அவர்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். தொடுகின்றார், தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும், பாதங்களையும், உங்களுடைய எண்ணங்களையும், இயக்கங்களையும், குடும்பத்தையும், உறவினர்கள், நீங்கள் பணி செய்கின்ற இடங்கள், உங்களிடம் மனதை தொடுகின்றார். Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றியா சொல்றேன். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி. எங்கள் வீட்டிலே சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய பொருளாதார சிக்கல்களில் இருந்து எங்களை மீட்டெடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அற்புதமான நிகழ்வுகள், நல்ல அறிவுரைகள், உங்கள் அன்னையோடு இணைந்து போற்றி புகழ்வதற்காக, ஒரே குடும்பமாக அமர்ந்ததை போற்றுவதற்காக நன்றி. இதுவே அதிசயம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய அருகிலே அமர்ந்து புகழ்ந்து கொண்டிருப்பது பெரிய அதிசயம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்களுடைய ஊரிலே இன்னும் வர முடியாமல் தவிக்கின்றவர்கள்
பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு அமர்ந்து எங்களில் ஒருவராக எங்களது குற்ற முறைகளை மன்னித்து எங்களுடைய ஜெபங்களை கேட்டு உம்முடைய சக்தி வாய்ந்த திருக்கரங்களால் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்காக நன்றி வேண்டும். இதை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த கையை மன்றாடுகின்றோம். மாண்பு இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுருளில் வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பான முறையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொற்று ஆசீர்வதித்து அரவணைத்து குறைகளை எல்லாம் தேர்த்தி இப்பொழுதே புதுமை செய்கின்றார். நீரம்மை ஆசீர்வதியாமல் நானை போக விடமாட்டேன். எங்கள் ஜபமே எனது ஜபம், எங்கள் ஜபமே எனது ஜபம். நீரம்மை ஆசீர்வதியாமல் நான் உன்னை போக விடமாட்டேன். எங்கள் ஜபமே
எனது ஜெபம் எங்கள் யாக்கோபின் ஜெபமே எனது ஜெபம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை காலை 10 மணி அளவிலே கூட்டுப்பாடல் திருப்பணியும் வேண்டுதல் தேர்பவனையும் ஆனது நடைபெறும்.